நம்ம கூட உறவாடுதல் பார்க்கலாம். அதுதான் இயற்கை. இயற்கைனா இந்த 5 பஞ்சபூதம் உறவு. எப்படி இந்த இயற்கை நம்மளோட உறவாடுது? ஒரு சிம்பிள் பேசிக் இது. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்றாடம் நம்மளோட மனிதர்கள் எடுத்தீங்கன்னாக்கா நீர். நம்ம உடலிலே நீர் 70% நீங்க பார்த்தீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது எது மூலியமா? ரத்தம் மூலியமா. ஸோ நம்மளுக்கும் நீருக்கும் உள்ள உறவு இருக்கு. அடுத்து நீங்க வந்து காற்று. நம்ம வாழ்க்கையில கொஞ்ச நேரம் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாத சுவாச காற்று நம்ம எடுத்துட்டு ஆக்சிஜன் இந்த பஞ்சபூதத்தோட நம்ம உறவாடி இருக்கோம். அதுக்கு உள்ள உறவு. நெருப்பு. பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எப்பவுமே சூடாக இருக்கும். இந்த சூரியன் நம்ம எங்கே வருது? சூரியன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன், நெருப்பு, சூடு இதெல்லாம் வந்துச்சிங்கன்னா நம்மக்குள்ள உள்ள சூடு இருக்கும். நம்ம உறவாக இருக்கும். அடுத்தது நிலம். இந்த மனிதர் இந்த உலகத்தில் இருக்குன்னா நம்ம மண்ணு மேலே நினைச்சுதான். மண்ணு மேலே நம்ம பூமி மேலே நம்ம இருக்கிறது தான் நிலம். ஆகாயம், பூமி இந்த 4 இருந்து நம்மளுக்கு ஆகாயம்னா ஸ்பேஸ். ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடமும் எல்லாரும் மனிதருக்கு வாழ முடியும். ஸோ இந்த 5 பஞ்சபூதங்களும் அடிப்படையிலே நம்மளுக்கு முக்கியமான உள்ள பேசிக். இது இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துக்கு கடவுள் நம்மளுக்கு படைச்சிருக்காங்க. ஸோ சேர்த்து நம்ம மனிதர்கள் உயிரினங்கள் இந்த பஞ்சபூதத்தோட நம்மளுக்கு படைச்சிருக்காங்க. அடுத்தது to understand nature will not be artificial. அப்படின்னா இயற்கையோட அறிந்தவன் செயற்கையாக வாழ மாட்டான். அப்படின்னாக்கா நம்ம எப்போதுமே செயற்கையாக வாழவே இல்லை. நம்ம வந்து எப்போதுமே இயற்கையாக வாழ்ந்து தான் பழக்கம். ஆனால் நம்ம கொஞ்சம் காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கைக்கு ரொம்ப போய்கிட்டு இருக்கோம். அடுத்தது பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்துக்கு நிறைய மொழி இருக்குது. ஆனால் அந்த மொழியை பற்றி நம்ம பேசலாம். இப்போ நம்ம பஞ்சபூதத்தை பற்றி பேசுறதுனாக்கா நம்ம காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சமய வகுப்புலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு இறைவன் வழிபாடில் பார்த்தா நம்ம பஞ்சபூதத்தை ரொம்ப வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடவுளோட எப்படி தொடர்படுறோம் எப்போதுனாக்கா இந்த சிவனுக்கு எந்த மரம் வைக்கிறாங்க, முருகருக்கு என்ன மரம் வைக்கிறாங்க, விநாயகருக்கு என்ன மரம் வைக்கிறாங்க, அம்மனுக்கு என்ன மரம் வைக்கிறாங்க போகிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து இயற்கையாகவே நம்ம மரங்கள் கூட தொடர்பு. அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வேப்பிலை மரம், சிவனுக்கு வில்வ மரம், விநாயகருக்கு அரச மரம், விஷ்ணுவுக்கு துளசி செடி, முருகருக்கு காட்டு மரங்கள், ஆஞ்சநேயருக்கு நம்ம நம்ம காவலர்கள் எடுத்துனாக்கா ரெட்சடை ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஏன் நம்ம வந்து மரங்களோட தொடர்படுத்தணும்? அதுக்கு எதுவும் நம்மளுக்கும் உங்களுக்கு